வணக்கம் மக்களே, வருகிற விடுதலை தேர்தலுக்காக நாம் அனைவரும் காத்திருக்கிறோம். இந்த தேர்தலில் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? ஆளுகிற ஏற்கனவே ஆண்ட இந்த 2 திராவிட கட்சிகளும் எதுக்காக மக்களுக்கு இலவசமும் மாசம் மாசம் பணமும் கொடுக்கணும்? கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி சொச்சம் கடனில் இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு 9 லட்சம் கோடி கடன். மக்களுடைய வரிப்பணம் எல்லாம் இவங்க வாங்கின கடனுக்கு வட்டியா போய்கிட்டு இருக்கு. இதை யார் கேள்வி கேட்குது? வாக்குரிமை இருக்கிற நமக்கு இந்த கேள்வி கேட்கிற உரிமை இருக்கா? வாக்களித்து இந்த கட்சிகளை வெற்றி பெற வைக்கிற நாம் கேட்காம யார் கேட்பது? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்த அதிகாரத்துக்கு ஒரு அரசியல்வாதிகளை மக்கள் கேள்வி கேட்கிற சட்டம் இருக்கா? சமூகத்தின் மத்தியிலே இந்த பேச்சு அதிகரிக்கிறது. இத்தனை லட்சம் கோடி கடனை வைத்துக் கொண்டு மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பணம் கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கிறார்களே. இன்னும் அடுத்து வரப்போற 5 ஆண்டுகள் இன்னும் எத்தனை லட்சம் கோடி கடனை இந்த தமிழக மக்கள் மீது இந்த ஆட்சிக்கு வர விரும்புகிற கட்சிகள் வைக்க போறாங்க? யோசித்து பாருங்க. தோராயமா கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தமிழன் தலையிலும் சுமார் 2 முதல் 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கப்பட்டிருக்கு. மக்களை வச்சு மக்கள் மீது கடன் வாங்குறதுக்கு அதிகாரத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தது? இன்னும் அடிப்படை தேவைக்கே மக்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது மாதம் பணம் தருவதாக, பொருள் தருவதாக இலவசங்களை காட்டி பின்பு அரசாங்கத்தை கடனில் நடத்த திறமையில்லாத இந்த ஆட்சியாளர்கள் கடனை வாங்கி வைத்து விட்டு சென்று விடுவார்கள். இந்த அரசியல் கட்சிகள் அறிவிக்கிற இந்த பணம் அத்தகும் இலவசங்களுக்கு உட்பட்டு அதை பெறுவதற்காக நாம் வாக்களித்தோமேயானால் நமது எதிர்காலம் என்னவாகும் என்பதை யோசித்து முடிவெடுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரியான செய்தியின் சரியான குரல்.